பாஜகவை பொறுத்தவரை எல்லா தேர்தலையுமே அவர்கள் ஒரே போலதான் அணுகிறார்கள். அவங்களுக்கு தேர்தல்னாலே அவங்க தன்னுடைய முழு பலத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். நீங்க 2021 அவங்க முழு பலத்தை காட்ட நினைத்தார்கள். ஆனால் இபிஎஸ் சில விஷயத்துக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட அந்த தேர்தல் நடந்துச்சு. சோ அதனால ஆனா அதுலயே அவங்க டைட் ஃபைட் கொடுத்தாங்க, யாரையும் மறுக்க முடியாது. அன்னைக்கே பாஜக அதிமுக கூட்டணி அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணியா தான் இருந்துச்சு. மக்கள் மத்தியில் அந்த கூட்டணி 40% வாக்குகளை வாங்கிருச்சு. அது எளிமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே போல 2024 மனஸ்தாபங்கள், நோக்கங்கள், வெவ்வேறு காலங்கள் என்ன வேணாலும் நோக்கங்களை புரிஞ்சிருக்காங்க. கூட்டணி சேர்றதும் பிரியறதுக்கும் 1000 நோக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்க அதை புரிஞ்சு ஒன்னா சேர்ந்தாலும் சரிதான். இப்போதைக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற போது முதலில் அடிப்படையில் பிஜேபி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா, கடந்த காலங்களில் இருந்த மோடி வெறுப்பு என்பது நீங்க 2019, 2021, 2024 எல்லா தேர்தல்களிலும் அது மிகப்பெரிய அளவுக்கு குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நீங்க ஒரு தேர்தல்ல எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு பலத்தை காட்டி நீங்கள் வேலை செய்கிற போது அந்த மோடி வெறுப்பு, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு குறைவதை முழுவதாக நீங்கள் அறுவடை செய்ய முடியும்.